என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாரு தான். பட் வந்து என்னுடைய ப்ரொஃபஷனலா எந்த விஷயத்திலும் தலையிட மாட்டாரு. "உனக்கு பிடிச்சிருந்தா ஆக்ட் பண்ணு" அப்படின்னு ஹாய் ஹலோ சொல்லுவாரு. செலிபிரிட்டீஸ். ஒரு கேள்வி, ஒரு பதில். வேலூர்லேருந்து எனக்கு ஒரு ஸ்ரீலக்ஷ்மின்றவங்க ஒருத்தர் கேட்டிருக்காங்க. "எப்படி மேடம் நீங்க இப்படி துருன்ட்டு இருக்கீங்க? எப்போதும் ஆக்டிவா. உங்களுடைய ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு." ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. நான் வந்து ஒரு காலத்தில வந்து நான் சின்ன பிள்ளையா நடிக்க வர டைம்ல, நான் கொஞ்சம் ரொம்ப மெச்சூரிட்டி இல்லாம, ரொம்ப இன்னசென்ட்டா நெறைய புரிஞ்சுக்காம, நெறைய பேர புரிஞ்சுக்காம, வாழ்க்கையோட என்ன ஏதுன்னு தெரியாமலாம் இருந்திருக்கேன். ஸோ எல்லாரும் சொல்லுவாங்க, "உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க, நான் உன்ன நல்லா பார்த்துப்பேன்" அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சில குட்டீஸ் நம்மள வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். அதாவது சிலர் இருக்காங்க ரொம்ப நல்ல பயங்கர பிளஸ்ட் ஃபேமிலியா இருக்காங்க. ஹஸ்பண்ட் பெரிய சப்போர்ட்டா இருப்பாங்க. குழந்தைங்க பெரிய பெரிய சப்போர்ட்டா இருப்பாங்க. அத விட சிப்லிங்ஸ் வந்து ரொம்ப குடுப்பன இருக்கும். அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், உறவுகள், கசின்ஸ், நீஸ் எல்லாமே வந்து ரொம்ப குடுப்பன இருக்கும். ஆனா, அந்த மாரி குடுப்பனைலாம் எனக்கு இல்லாம போயிடுச்சு. எனக்கு எங்க அப்பா, அம்மா போனதுக்கப்புறம், என்னுடைய மாமனார், மாமியார் போனதுக்கப்புறம் யாருமே இல்லாத ஒரு அனாதை மாதிரி தான். அதாவது வீட்ல இருக்கிற பெரிய குருக்கள், காரணமார்லாம் இறந்து போனதுக்கப்புறம் ஐ அம் ஃபீலிங் வெரி வெரி அலோன். ஏன்னா, இருந்தும் இல்லாத மாதிரி தான். அப்ப வந்து நான் வந்து பிஸியா வச்சுக்கிறது எப்படின்னா, பொண்ணு வந்து வெளியூர்ல இருக்கிறனால, நான் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சேன், என்னான்னு சொல்லி ஒவ்வொன்னும் தேட ஆரம்பிச்சேன். இப்படி தேட ஆரம்பிச்சு, இப்படி படிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் நெறைய புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். நெறைய லாங்குவேஜ் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா எழுத ஆரம்பிச்சிருக்கேன். குக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி சேனல் தொடங்க ஆரம்பிச்சேன். சின்ன சின்ன ஷார்ட்ஸ்னாலும் போட்டுட்டு உங்கள சந்தோஷப்படுத்துறேன். எனக்கு என்ன தெரியுதோ அத வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால உங்கள நீங்க வந்து சந்தோஷமா வச்சுக்கணும். அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து நீங்க எப்படி இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நமக்குள்ளேயும் நெறைய வேதனைகள் இருக்கும். அதாவது அது தெரியாம அத கடந்து போயிட்டே இருக்கணும். இப்போ வந்து நான் சின்னதா ஒரு பாண்டி பஜாருக்கே போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ₹10க்கு ஒரு பொருள் வாங்குனாலும், அது ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பேன். அதே மாதிரி நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறதும், அவங்க என்னோட வீட்டுக்கு வரதும், நான் அவங்களுக்கு சமைச்சு குடுக்குறதும், நான் அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி குடுக்குறதும், அவங்க எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி குடுக்குறதும், இதெல்லாம் வந்து வாழ்க்கையில வேற எதுவுமே நம்ம எடுத்துட்டு போறதில்ல. நல்ல நண்பர்கள், நல்ல மனசுல வந்து எதையுமே எதிர்பார்க்காத ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்ல, அது வந்து எனக்கு நெறைய இருக்கு. எனக்கு வந்து என்ன சிநேகிக்கிறவங்க, என்ன வந்து ரொம்ப புரிஞ்சுட்டு, என்ன அன்பா, என்ன நல்லா கேரிங்கா பார்த்துக்கிற அந்த அன்பு இருக்கிறனால தான் இன்னைக்கும் நான் பாசிட்டிவோட ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நான் வந்து கடைக்கு போகும்போது, எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வந்தேன். நெறைய பேர் கேட்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கும் பாருங்க, இந்த ட்ரெஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் ஜிம்கீஸ் வாங்கிட்டு வந்தேன். அழகா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏஜ் இஸ் அ நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க என்னோட ட்ரெஸ்லலாம் வந்து நெறைய பேர்ல் இருக்கும். நெறைய பேர்ல் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது ரொம்ப அழகா இருக்குல்ல? அதுக்கப்புறம் இது பாருங்க. அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பிரைஸ் தான். இதெல்லாம் ஒரு சின்ன சந்தோஷங்கள் எனக்கு. அதுக்கப்புறம் இந்த பாருங்க ஏஜ் இஸ் அ நம்பர்ன்னு சொல்ற மாதிரி இது எல்லா ட்ரெஸ்க்கும் போட்டுக்கலாம் அது. ரொம்ப அழகா இருக்குல்ல? ஒரு கிறிஸ்டல் மாதிரி இருக்கு இந்த ரிங். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அதில சின்ன சின்ன சந்தோஷம் எனக்கு. அத உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணும்போது ஐ அம் வெரி வெரி ஹேப்பி. இத பாருங்க. அழகா இருக்குல்ல? இது 2ம் ஒண்ணா போட்டு காமிச்சா ரொம்ப அழகா இருக்கும். இத பாருங்க. ரொம்ப சூப்பர்ல? ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க வந்து உங்கள பாசிட்டிவா வச்சுக்கோங்க. அது மாதிரி நான் வச்சுக்கிறேன். என்ன சுத்தி நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள் இருக்கிறனால தான் நான் எப்பளும் பாசிட்டிவா இப்படி ஓடிக்கிட்டே இருக்கேன். ஓகே? நீங்களும் அப்படி இருக்க ட்ரை பண்ணுங்க. டாடா!